ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு ரூ. 10 கொடுத்தாவது இந்த பொருட்களில் ஏதாவது 2-3 பொருட்களை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கூட குபேர சம்பத்து கிடச்சி மகாலட்சுமி கடாட்சம் கிடச்சி உங்கள் வீட்டில் 16 செல்வமும் சேரும். அது மட்டும் இல்லை, ஆண்டு முழுவதும் பணம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் சேரும். அது என்ன பொருளை நம்ம கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஜனவரி 1 அன்றைய தினம் வியாழக்கிழமை. அன்றைய தினம் பிரதோஷ நாளாகவும் இருக்குது. அன்றைய தினம் ராவு காலம் பார்த்திங்கன்னா 1:30 to 3, யமகண்டம் காலையில் 6 to 7:30. அதனால் இந்த வாங்க வேண்டிய பொருட்களை காலையில் யமகண்ட நேரத்தில் காலையில் 6 to 7:30 வாங்காதீங்க. மதிய ராவு காலத்துலேயும் வாங்காதீங்க. குளிகை காலையில் 9 to 10. அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதில் சொல்லக்கூடிய பொருட்களில் 2 பொருளாவது அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம். அடுத்து மிகச்சிறந்த நாளாக இன்று இருக்குது. வியாழக்கிழமை குபேரருக்குரிய நாள், குபேர நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஈவினிங் 5 to 8 அது குபேர நேரம்னு சொல்லுவோம். இந்த குபேர நேரத்தில் இதில் சொல்லப்படுகின்ற பொருட்களில் குபேரருக்குரிய பொருளை சொல்கிறேன். அந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குபேர சம்பத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புத்தாண்டு அப்படிங்கிறது, அதாவது ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, அது கிறிஸ்தவர்களோட பண்டிகை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் எந்த பண்டிகையாக இருந்தாலும் அதை அரவணைத்து வரவேற்று போற்றி பாதுகாக்கிறதுல நம்மளுடைய இந்து மதமும் இந்து மக்களும் முன்னணியில் இருப்பாங்க. பாருங்க, கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடக்கிற சிறப்பு பிரார்த்தனைகளை விட இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு இந்து ஆலயங்களில் நடக்கிற பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் தான் அதிகம். இதை சில பேர் முட்டாள்தனமாக சொல்லுவாங்க, ஆங்கில வருடப்பிறப்புக்கெல்லாம் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கூட்டமாக கோவிலில் பாருங்கள், ஆங்கில வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம இந்து மக்கள் எப்படி போகிறாங்கன்னு. அது மட்டும் இல்லை, இந்த ஆங்கில வருடப்பிறப்பை பற்றி எத்தனையோ கருத்துக்கள் இருக்குது. இது மாயனோட காலக்கணிதத்தில் இருந்து வந்தது, அதை கிறிஸ்தவ போப்பாண்டவர்களும் மற்றவர்களும் மாற்றம் செஞ்சு, அரசர்கள்லாம் மாற்றம் செஞ்சு இதை உருவாக்கியிருக்காங்க, இதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. எந்த கருத்துகள் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், புது வருடம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டோட துவக்கம். அது ஒரு நல்ல சகுனமாக அந்த நாளில் நம்ம செய்யணும். சரி, இதில் முதல்ல நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வியாழக்கிழமை. வியாழன் அப்படின்னா இதற்கு அதிபதி குரு பகவான். அதனால் குருவுக்குரிய தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை. இந்த கருப்பு கலர் கொண்டக்கடலையாவது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலையாவது நீங்கள் ரூ. 10 கொடுத்தாவது வாங்குங்க. அன்றைய தினம் இதை வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் குரு பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பச்சை கலரில் இருக்கக்கூடிய குங்குமம். இன்றைய நாள் வியாழக்கிழமை குபேர நாள் அல்லவா, குபேரருக்கு உகந்தது இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய குங்குமம். இதை வாங்கி நீங்கள் கோவிலில் கொடுக்கலாம். குபேரர் கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா குபேரர் கோவிலில் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லையும் இதை அன்றாடம் பயன்படுத்துவதற்கு வச்சுக்கலாம். அடுத்தது குபேரர் பொம்மை. உங்கள் வீட்டில் குபேரர் பொம்மை இல்லை அப்படின்னா இன்றைய தினம் குபேரர் சிலை வீட்டில் வாங்கி வைங்க. அடுத்தது நம்ம வாங்க வேண்டிய ஒரு பொருள் குருவுக்கு உகந்தது அப்படின்னா இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பொருட்கள். மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரம். நீங்கள் புது ட்ரெஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா, புதுசாக பட்டு வாங்குறீங்க அப்படின்னா மஞ்சள் பட்டு வாங்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சபீத வஸ்திரம் அப்படின்னு வரும். சபீத வஸ்திரம் சரசீருகேக்ஷணம்னு வரும். அந்த சபீத வஸ்திரம் அப்படின்னா மஞ்சள் பட்டாடை உடுத்தியவரே அப்படின்னு வரும். பெருமாளுக்கு மிகவும் உகந்தது இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரம். அதனால் மஞ்சள் வஸ்திரம், அதாவது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எந்த துணி வாங்கினீங்கனாலும் சரி, முடிகிறவங்க மஞ்சள் பட்டு வாங்குங்க. பெருமாளுக்கு உகந்தது இது. பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் மகாலட்சுமியும் வாசம் செய்வாள். அடுத்தது கல்லுப்பு. கல்லுப்பு அப்படிங்கிறது கடலில் இருந்து தோன்றியது. பல பதிவுகளில் கேட்டிருப்பீங்க. மகாலட்சுமிக்கு உரிய பொருள். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று இந்த கல்லுப்பு. அதனால தான் வெள்ளிக்கிழமை கல்லுப்பை முதல்ல நம்ம வாங்கணும் அப்படிம்பாங்க. வருடத்தின் முதல் நாள். அதனால் கல்லுப்பை ரூ. 10 கொடுத்தாவது இந்த பொருளை வாங்குங்க. அடுத்தது
பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமிக்கு உரிய பொருள், குபேரருக்கு உரிய பொருள். அது மட்டும் இல்லை, சுக்கிர பகவானுக்கு உரிய பொருள். வாசனை மிகுந்த பொருட்கள் அனைத்தும் மகாலட்சுமிக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய பொருள். அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை வாங்குங்க. அடுத்தது தங்கம். தங்கம் நம்ம எல்லாத்தாலையும் வாங்க முடியுமான்னு தெரியல. முடிகிறவங்க இன்று 1 கிராம் தங்கமாவது வாங்கி வைங்க. ஏன் அப்படின்னா இது புது வருடத்தோட துவக்கம். இந்த துவக்க நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது அந்த ஆண்டு முழுவதுமாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிம்பாங்க. அதனால் இந்த தங்கம் கொஞ்சமாவது 1 கிராமாவது வாங்க முடிகிறவங்க வாங்குங்க. சீட்டு போடுறேன் அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம், நான் தங்கம் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினத்தில் நீங்கள் இதை வாங்க பாருங்க. ஏன் அப்படின்னா இன்றைய தினம் குருவுக்குரிய நாள். குரு பகவானுக்குரியது தங்கம். அதாவது சுக்கிர பகவானுக்கு வெள்ளிம்பாங்க, குரு பகவானுக்கு தங்கம். குருவை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்ம இனிப்பு வாங்குவது நம்மளுடைய மரபில் இருக்கக்கூடிய ஒரு செயல். அதனால் இன்றைய தினம் வருடத்தின் துவக்கம் அல்லவா, அதனால் வீட்லையும் நம்ம இனிப்பு செய்வோம். அதே போல் நம்ம கடையில் போய் வாங்கக்கூடிய பொருளில் ஒன்று வெல்லம். இந்த வெல்லத்தை நீங்கள் வாங்குங்க. நாட்டு சர்க்கரையாக வாங்கலாம், வெல்லமாக வாங்கலாம், பனங்கற்கண்டாக வாங்கலாம், டைமண்ட் கற்கண்டாக வாங்கலாம். எது வேணும்னாலும் நீங்கள் வாங்குங்க. அடுத்தது வாசனை மிக்க பொருட்கள், மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள். அதில் மிக முக்கியமானது இந்த புனுகு. இந்த புனுகு நிறைய சாமிக்கு கொடுப்பாங்க. கோயிலில் நிறைய தெய்வங்களுக்கு இந்த புனுகு சாத்துவது அப்படிங்கிற ஒரு நிகழ்வே இருக்கும். அதாவது தானாக சுயம்புவாக தோன்றிய சிலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு புனுகு சாத்துவாங்க. அதனால் இன்றைய தினம் புனுகு வாங்கினீங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இந்த புனுகை நீங்கள் கோவில்லையும் அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்க, அர்ச்சனைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை கோவிலில் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூ. நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைய தினம் வியாழக்கிழமை குருவுக்குரிய நாள். அதனால் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூ, அதுலேயும் மிக முக்கியமாக சாமந்தி பூ. இது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வைங்க. இதெல்லாம் 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட தாராளமாக இந்த பூ கிடைக்கும். அடுத்தது திரவிய பொடி. திரவியம் அப்படின்னாவே செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரவிய பொடி அப்படிங்கிறது ரொம்ப வாசனையாக இருக்கும். அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். இது ரொம்ப மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது. இதை நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. முடிகிறவங்க கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த திரவிய பொடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். அடுத்தது வெட்டிவேர். வெட்டிவேருங்கிறது பண வசியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரீக பொருள். இந்த வெட்டிவேரை 10 ரூபாய் கொடுத்து இன்றைய தினம் வாங்கினீங்கன்னா கூட போதும். இதெல்லாம் பூஜை அறையில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும். வெட்டிவேரில் திரியாக இருக்குது. அந்த திரியை நீங்கள் வாங்கிட்டு இன்றைய தினம் அந்த திரியில் விளக்கு போட்டிங்க அப்படின்னாலும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். வீட்டில் 16 செல்வங்களும் சேரும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.